தேவன் மறைவாக்கு இதுவே மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே மாறாது எந்நாளிலும். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்ட்ரூ நற்கருத்துக்களுக்காகவும் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த டாக்டர் அருள்சாமி, துரைராஜ், சூசை, ஜெயதாஸ் பெர்னாண்டோ, அகின் சந்திரகுமார் 8ஆம் ஆண்டு நினைவு, மிஸ் ஜோயஸ் பெனடிக்ட் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா,
உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையை கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 12-14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்களை கல்லறையை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 8 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனியல்பிற்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால்
கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினால் சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 3 அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர் தெழுதலின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர்
இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினர் என்று சூழ்ந்திருக்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுட்டப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் அனைவருமே நன்கு அறிந்த ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. இயேசு லாசரே வெளியே வா என்று லாசரின் பெயரை சொல்லி வெளியே வர சொல்கின்றார். இதை விவிலிய அறிஞர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இயேசு ஏன் லாசரே வெளியே வா என்றார்? வெளியே வான்னு சொல்லியிருந்தால் வந்திருப்பாரா இல்லையா? வந்திருப்பாரா இல்லையா? இப்போ எங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு, டேய் வெளியே வாடானா நான் வந்திருப்பேனா இல்லையா? வந்திருப்பேனா இல்லை? எல்லாருமே யார் வீட்டுக்கு வெளியில் வந்தாலும் வாமான்னு வந்திருக்க போகிறோம். ஆனால் ஏன் அவர் பெயரை சொல்லி வெளியே வா என்கின்றார் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் கூறுகிறார்கள். ஏன் லாசரே வெளியே வா என்று கூறினார் என்று, அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, இயேசு சாதாரணமாக வெளியே வா என்றால் என்ன ஆகிட்டு என்ன நடந்திருக்கும்? பொதுவாக சாதாரணமாக கல்லறைக்கு வெளியே நின்று வெளியே வா என்று இருந்தால் என்ன ஆகிருக்கும்? மரித்தவர்கள் எல்லோருமே என்ன பண்ணியிருப்பாங்க? உயிர் தெழுந்து வெளியே வந்திருப்பார். இப்போ எங்கள் வீட்டில் இருந்து வெளியே வான்னு கூப்பிட்டா யார் வந்திருப்பா? மொத்தமாக எல்லாருமே வந்திருப்போம். ஜெனிஷன் என் பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் யார் வருவேன்? நான் வெளியே வருவேன். அதே மாதிரி தான் இயேசு கல்லறைக்கு வெளியே நின்று வெளியே வா என்றிருந்தால் இறந்து போனவர்கள் எல்லோருமே என்ன பண்ணியிருப்பாங்க? உயிர் தெழுந்து வெளியே வந்திருப்பார்கள். ஆனால் இது அதற்கான நேரமா? அதற்கான நேரம் இதுவல்ல. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு? லாசரே என்று குறிப்பாக அவருடைய பெயரை சொல்லி வெளியே வா என்று அழைக்கின்றார். இயேசுவுக்கு விண்ணுலகிலும் அதிகாரம் உண்டு, மண்ணுலகிலும் அதிகாரம் உண்டு. எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 18. என்ன போட்டிருக்கு? வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு? அவருக்கு சாவின் மீதும் அதிகாரம் இருக்கிறது, பாதாளத்தின் மீதும் அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறார் இயேசு? பொதுவாக வெளியே வா என்று சொல்லாமல் பெயரை சொல்லி வெளியே வா என்கின்றார். இன்று நம்மிடமும் இதே வார்த்தைகளை தான் இயேசு என்ன சொல்கிறாரு? ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் பார்த்து வெளியே வா வெளியே வா என்கின்றார். ஆனால் நாம் வெளியில் வருவதற்கு என்ன பண்ணுறோம்? தயங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு அம்மா வந்தாங்க. நெத்தியில் பட்டை பூசிக்கிட்டு கழுத்தில் ஒரு கொட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ண வந்திருந்தாங்க. வந்தோடனே, ஃபாதர், என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்க ஃபாதர். என்னது கேட்கலையா? என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்க ஃபாதர், என்னால் எதுவுமே முடியல, என்னால் வெளியில் வரவே முடியல, வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா எலுமிச்சை பழம் இருக்குது ஃபாதர்,
முட்டை ஓடு இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்க, என்னால் வெளியிலவே வர முடியல, எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியாம்மா, போய் ப்ரே பண்ணிட்டு போங்க, நல்லதே நடக்கும்னாங்க. எடுத்து வாசிங்க. எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் 23 இறை வார்த்தையும் 23. என்ன சொல்கிறார் கடவுள்? எண்ணிக்கை 23 இறை வார்த்தை 23. யாக்கோபுக்கு எதிரான மந்திரமாயம் எதுவுமே இல்லை. அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதும் இல்லை. நல்லா புரிஞ்சிச்சா? நமக்கு எதிரான மாயமோ மந்திரமோ பின்னி சூனியம் எதுவுமே கிடையாது என்று கடவுள் சொல்லிவிட்டார். அப்படி என்றால் நாம் ஏன் இன்னும் கட்டப்பட்டிருக்கின்றோம்? நாம் ஏன் இன்னும் வெளியே வராமல் தவித்து கொண்டிருக்கின்றோம்? என்ன காரணம்? நாம் இன்னும் எதில் இருக்கிறோம்? பாவம் என்னும் சேற்றில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்காமல் நாம் என்ன பண்ணுறோம்? தவித்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன பண்ணுறோம்? அதற்கு காரணம் சொல்கின்றோம். யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா முட்டை ஓடு இருக்குது, காக்கா கூட தான் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கலாம். ஆமாவே இல்லையா? எலுமிச்சப்பழம் இருக்குதுன்னா போய் ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியது தான். அதை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க, அப்படி வச்சுட்டாங்க, என்னால் வெளியே வர முடியவில்லை என்று நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? கதை விட்டுட்டுருக்குறோம். பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார். ரோமேயருக்கு எழுதின புத்தகம் 8:31 என்ன சொல்கிறாரு? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது எதற்கு நான் பயப்பட வேண்டும்? கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அப்புறமேட்டு நான் எதற்காக இப்படி அப்படின்னு பயந்துட்டு கிடக்க வேண்டும்? அதனால் நான் வெளியே வர வேண்டும். அதற்கு மற்றவர்கள் யாரும் காரணமே கிடையாது. நான் வெளியே வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் நான் பாவம் என்னும் சேற்றில் மூழ்கி இருக்கின்றேன். பாவத்தினால் நான் மூழ்கி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்? யாரை பார்த்தாலும் பயம். ஒரு பெரிய பாவம் செய்து விடுகின்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? நம்ம தலை குனிஞ்சிட்டே தான் நடந்துட்டு இருப்போம். நேராக கூட நடக்க மாட்டோம். யாரையும் கண்ணுக்கு கண்ணு பார்க்கக்கூட மாட்டோம். ஏனென்றால் பயம், அச்சம், எங்கே நம்மை கேள்வி கேட்டு விடுவார்களோ என்று பயத்தில் நாம் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். அதை விட ஒன்று என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபாதர், மனிதர்கள் பலவீனமானவர்கள். தெரியும் தெரியாமலும் நிறைய தப்பு பண்ணிவிடுவாங்க ஃபாதர். மனிதர்கள் பலவீனமானவர்களா மனிதர்கள்? ஆமாவா? அட கடவுளே. சைக்கலாஜிக்கலி நம்ம பேசும் பொழுது மனிதர்கள் பலவீனமானவர்கள். ஆனால் விவிலியத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் பலவீனமானவர்களா? என்ன சொல்கிற? கடவுள் யாரின் சாயலில் நம்மை படைத்திருக்கின்றார்? தொடக்க நூல் 1:26 என்ன பண்ணுறாரு? கடவுள் நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதர்களை நாம் உருவாக்குவோம். 27 என்ன சொல்கிறாரு? கடவுள் தம்புருவிலேயே மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்திருக்கின்றார். நாமெல்லாம் யார் உருவில் படைக்கப்பட்டிருக்கோம்? அப்போ கடவுள் எப்படி இருப்பார்? ஜெனிஷ் மாதிரி தான் கடவுள் இருப்பார். மிக்கேல் அம்மா மாதிரி தான் கடவுள் இருப்பார். உதயராணி அம்மானா அவங்க மாதிரி தான் கடவுள் இருப்பார். டென்னிஸ் மாதிரி தான் கடவுள் இருப்பார். ஆமாவா இல்லையா? யாரை மாதிரி இருப்பார் கடவுள்? என்னை மாதிரி தான் கடவுளும் இருப்பார். ஏனென்றால் நான் கடவுளை போல் படைக்கப்பட்டிருக்கின்றேன். அப்படி என்றால் நான் பலசாலியா அல்லது பலவீனமானவனா? என்ன பண்ணுறேன் நான்? அப்படி என்றால் நம்ம எல்லாம் யார்? நம்மெல்லாம் பலசாலிகள். எது வந்தாலும் அடித்து நொறுக்குகின்ற அளவிற்கு நமக்கு பலம் படைத்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை நாம் இழந்து விடுகின்றோம். எப்பொழுது நாம் அதை மீட்டுக்கொள்கின்றோம்? பாவம் செய்வதனால் நான் என்னுடைய கடவுளின் இயல்பை நான் இழந்து விடுகின்றேன். எப்பொழுது அதை நான் பெற்றுக்கொள்கின்றேன்? பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக நான் இழந்த கடவுளின் நிலையை நான் பெற்றுக்கொள்கின்றேன். எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்றாரு? இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகந்திரையாய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று
அவர் சாயலாக மாற்றமடைகின்றோம். இவெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. நாம் எப்போ அவருடைய சாயலாக திரும்ப மாற்றம் பெறுகின்றோம்? பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக நாம் என்ன பண்ணுறோம்? திரும்பவும் கடவுளின் நிலையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மனிதர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, மனிதர்கள் பலசாலிகள். நாம் ஒவ்வொருத்தருமே பலம் படைத்தவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருந்தும் ஏன் நான் பாவத்தில் விழுகின்றேன்? அப்படி இருந்தும் ஏன் நான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே விழுந்துட்டுருக்கேன்? என்னால் ஏன் வெளியே வர முடியவில்லை? பாவம் செய்வதால் மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய கடவுளின் நிலையை இழந்து விடுகின்றான். பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம். இருந்தாலும் என்னால் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறேன்? அதே பாவத்தில் தான் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். என்ன காரணம்? கடவுளை நாம் திரும்ப பெறும் பொழுது என்ன நடக்கிறது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் திரும்ப நான் அதே பாவத்தை செய்யும் பொழுது எதை பெற்றுக்கொள்கின்றேன்? பாவத்தினுடைய கூலி என்ன? பாவத்தினுடைய கூலி என்ன? சாவு. மரணம் என்பது ரொம்ப தெளிவான வார்த்தை. சாவு என்பது தான் குத்தக்கூடிய வார்த்தை. நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்தால் என்ன நடக்கும்? சாவு தான் நிச்சயம். வாழ்வு கிடையவே கிடையாது. சாவு தான் நிச்சயம். ஒரு எலியினோட கதையை சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா திருப்பி கேட்டுக்கோங்க. என்ன நடக்கிறது? எலிகள் எல்லாம் இப்போ கேஸ் இல்லை, அடுப்பு பற்ற வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க? பசியினால் கடைக்கடையாக ஏறி இறங்குறாங்க. என்ன நடக்குது? ஒரு கடையில் ஒரு பெரிய கூஜா ஃபுல்லாக, கீழேருந்து இவ்வளோ பெரிய கூஜா ஃபுல்லாக என்ன நடக்குது? தானியங்கள்லாம் நிரம்பி இருக்குது. எலிகள் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் போயிட்டு அதுகளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்குதுங்க. ஆனால் ஒரு எலி மட்டும் என்ன பண்ணுது? அந்த பானையிலேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்குது. இதுங்கெல்லாம் சொல்கிறாங்க, வா போகலாம், நமக்கு தேவையானது நாம் எடுத்துக்கிட்டோம், போகலான்னு சொல்லுது. ஆனால் அந்த எலி என்ன சொல்லுது? இல்லை, நான் இங்கேயே இருந்திருக்கிறேன், நிறைய ஃபுல்லாக தியானம் நிறைய தானியங்கள் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இங்கேயே இருந்துக்கிறேன், சாப்பிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு. நாளடைவில் என்ன ஆகும்? தானியங்கள் குறைய என்ன ஆகும்? கீழே போகுமா இல்லையா? எலி என்ன ஆகிடுச்சு? சாப்பிட்டு கீழே போய் அடிமட்டத்துக்கு போகி விடுகின்றது. அதுக்கப்புறம் அதனால் வெளியில் வர முடியுமா? அவ்வளோ பெரிய ஜாடியிலிருந்து அதனால் வெளியில் வர முடியுமா? என்ன ஆகும்? சாகுற வரைக்கும் என்ன பண்ணோம்? அது அதே இடத்துல தான் இருக்கும். நாமளும் சில நேரங்களில் எங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எங்கே ரொம்ப சொகுசாக இருக்குதோ, எங்கே நமக்கு நோகாமல் நம்ம நொங்கு சாப்பிட்றோமோ அங்கே தான் என்ன பண்ணுறோம்? அப்படியே பெட்ஷீட்டை போட்டு படுத்துடுறோம். உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றுமாக நாம் ஒரு கூடாத்தை உருவாக்கி விடலாம். யார் சொல்கிறா? சொகுசான இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? உட்கார தான் ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம எப்போ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ரொம்ப சொகுசாக இருக்க ஆசைப்படுறோமோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? சத்தமாக சாவு தான். ஆனால் நான் எப்பொழுது பாவத்திலிருந்து வெளியே வருகின்றனோ, லாசர் எப்படி ஆண்டவர் லாசரை வெளியே வா என்றவுடன் வெளியே வந்தாரோ, சொல்லியிருக்கலாமே, ஆண்டவரே போதும் நான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னவுடன் லாசர் வெளியே வருகின்றார். நான் எப்பொழுது வெளியே வருகின்றனோ வாழ்வை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். ஆனால் இல்லை ஆண்டவரே, இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சொகுசாக இருக்குது, எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, நான் இங்கேயே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன கிடைக்கும்? சாவு தான் கிடைக்கும். எனக்கு சாவா வாழ்வா என்பது யாரிடம் இருக்கிறது? என்னிடம்தான் இருக்கிறது. கடவுள் இரண்டையும் கையில் வைத்து கொண்டு காத்திருக்கிறோம், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோப்பா என்று. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை எடுத்துக்கொண்டுமே தவிர வாழ்வை என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்னால் வெளியே வர முடியவில்லை? ரோமேற்கு எழுதிய புத்தகம் 7:19-20, 7வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கின்றேன். எனக்கு நல்லது செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நான் நல்லவனாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும், எந்த கஷ்டமும் படாமல் நான் நோகாமல் நொங்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு நல்லது செய்யணும்னு ஆசை இருக்குது. நடக்குமா? அடுத்து வாசிங்க 20. நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன், ஏனென்றால் அதை நானாக செய்யவில்லை,
என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் செய்யவில்லை, என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவம்தான் என்னை வெளியே வரவிடாமல், நான் ஏறி ஏறி மேலே வரேன், என் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. நான் எப்பொழுது வெளியே வரப்போகின்றேன்? என்னுடைய கம்ஃபர்டபுளான ஜோன்லேருந்து நான் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறேனா? இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்னது? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அப்பா அம்மா கிட்ட பேசுவோம், அதை எப்படி கையாளுவோம் என்று அவர்கள் யோசிப்பதே கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே முடிவு சாவு தான், சூசைட் பண்ணிக்கணும். இந்த காலத்தில் அதுவும் ஜென்சி வேர்ல்டில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு இறப்புகளை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? அவர்களால் எளிதில் எதையும் கையாள முடியவில்லை. அதற்கு யார் பெரிய காரணம்? பெற்றோர்களாகிய நாம தான் அதற்கு பெரிய காரணமாக இருக்கிறது. கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து விடுகின்றோம். சொகுசான வாழ்க்கை. அவள் ஏதாவது பிரச்சனை என்னென்னா ஏன் எதுக்குன்னு ஆராயாமல் அதற்கு சொல்யூஷனை தான் தேடுறோம். அவனை அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? விடுவதே கிடையாது. சொகுசான வாழ்க்கையை கொடுப்பது, கம்ஃபர்டபுளான ஜோனில் அவனை வாழ வைப்பது தான் அதற்கு பெரிய காரணமாக இருக்கிறது. எது நடந்தாலும் எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, நாம் அதை ஃபேஸ் பண்ணுன்ற அந்த சக்தி, அந்த தைரியம் அவர்களுக்கு வருவதே கிடையாது. மாறாக எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா சொல்லிவிடுவாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்கு பார்த்துப்பாங்க என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை கையாளுவது இல்லை. மாறாக அதை என்ன பண்ணிடுறாங்க? விட்டுட்டு பயந்து ஓடி ஒளிகிறார்கள். அவர்களால் வெளியே வரவே முடியவில்லை. அதற்கு காரணம் நாம தான். குழந்தை வளர்ப்பை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? என்னால் ஏன் வெளியே வர முடியவில்லை? பாவத்தினால் நான் மூழ்கி இருக்கின்றேன், பாவத்தினால் நான் சூழ்ந்து இருக்கின்றேன். எனவே இறைவனிடம் இந்த தவக்காலத்தில், அதுவும் நாம் அடுத்த வாரத்திலிருந்து ஹோலி வீக் புனித வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கவிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் குறிப்பாக இந்த ஒரு சில குறுகிய நாட்களில் நான் எப்படியெல்லாம் என்னுடைய கம்ஃபர்டபுளான ஜோன்லேருந்து வெளியே வர முடியுது? இயேசுவிடம் நான் நெருங்கி செல்லும் பொழுது நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன், நிறையா கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன். இருந்தாலும் அதை எதிர்கொண்டு என்னால் வெளியே வர முடிகிறதா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெற்று எழுவீர்கள் என்று மொழிந்த இறைவா,
உம் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள திரு அவையின் தலைவர்கள் மீது உமது ஆவியை பொழிந்து அவர்கள் உயிரோட்டமுடன் பணியாற்றி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறையரசியின் பாதையில் இட்டு செல்வோராகிடும் ஆற்றலையும் ஞானத்தையும் பொழிந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேற்றருளும். அன்பின் இறைவா, உம் திருமுன் அமர்ந்துள்ள எம் மீது உமது ஆவியை பொழிந்து நாங்கள் ஊனியல்பின்படி வாழாமல் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்வு வாழவும் எங்களது வாழ்வு கிறிஸ்துவுக்கேற்ற வாழ்வு என்பதை எங்கள் வாழ்வின் எல்லா சூழலிலும் பிரதிபலிக்கவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேற்றருளும். வாழ்வளிக்க வல்லவராம் எம் அன்பு இறைவா, மரித்த லாசருடைய உயிர்த்தெழ செய்தது போல மரணத்தில் விளந்தாட்ட செய்யும் தீய பாவங்களில் நாங்கள் சிக்குண்டு எங்களை இழந்து போகாது நாங்கள் புதிய வாழ்வின் பாதையில் நடந்திட தேவையான அருளை நீர் பொழிந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேற்றருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, இழப்பினால் வேதனை இருப்பவர்களை மகிழ செய்திட உமக்கிருக்கும் ஆவலை உணர்ந்திருக்கும் நாங்கள் எங்களை சுற்றியுள்ளவர்களின் வாழ்வில் நேரிடும் இழப்புகள் துன்ப துயரங்களில் பங்கேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆறுதலையும் வழங்கிடும் தாராள மனதினை எங்களுக்கு அருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேற்றருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உமது அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றென்றுமுள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லை நின்று உயிர் பெற்றலச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வானத்துள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் பெற தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியில் ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியில்
அன்பிய கூட்டங்கள் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித பிரான்சிஸ் சேவியர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் ஜெரோம் விஜிலா எண் 80 2வது தளம் குமுதம் முதல் தெரு அம்பாள் நகர். 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் என் சகாயராஜ் கிறிஸ்டி எண் 14 2வது தளம் 3வது குறுக்கு தெரு அஷ்டலட்சுமி நகர். இன்று தவக்காலம் 5ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித லூகாஸ் அன்பு இறைமக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். 29/3/2026 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். அன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் பங்கு பேரவை பொறுப்பாளர்கள். அன்று காலை 6 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். காலை 7 மணிக்கு குருத்தோலை பவனி மல்லிகை தெரு அம்பாள் நகரிலிருந்து புறப்படும். மேலும் 10:15 ஆங்கில திருப்பலியும் மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும் வழக்கம் போல் நடைபெறும். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளையாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
எங்களை சத்துருக்கடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.